ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சதாஸ் vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியாங்டங் ஸ்ட்ரீட் தாங்க வந்திருக்கோம். கொரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா சோலில் இருக்கு. மியாங்டங் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து ஷாப்பிங்க்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கும் தாங்க. இன்னைக்கு தான் நானும் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன். வாங்க சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2-3 days ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே பத்தாது. அதனால நான் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சிப்ஸு கடை தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்படி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸோட, பட் இதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ஐட்டம் இருந்துச்சு. பார்த்தோன்னே எதையுமே யோசிக்கலைங்க, எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். ஃப்ரூட் கேண்டி தான் நான் சொல்கிறது. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு தேடிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. நான் வந்து சரி ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தருவாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து அவங்க ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளேருந்து தான் எடுத்து கொடுத்தாங்க கேண்டி ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்ததை. கொரியன் ஃப்ரூட் கேண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான டைப் இருக்குது. நான் வாங்கினது மிக்ஸ்டு ஃப்ரூட் கேண்டி. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, கிரேப் இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் கிடச்சிச்சு. கொரியாவில் வந்து காமனாக ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நிறையா கடைகளில் கிடைக்காது. இது மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஜூஸ் கடையாச்சும் இருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸ் கடை. அது போகவும் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடு ஃப்ரூட்ஸு, ட்ரைடு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணிருந்தாங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோபஸோ ஸ்குவிட்டும் வந்து மெயினாக பார்பிக்யூ ஸ்டைலில் வந்து வேக வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்பிக்யூ ஸ்டைலில் வந்து வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு மசாலாவும் இந்த ஸ்குவிட்டு மேலேயும் ஆக்டோபஸ் மேலேயும் தொடவும் மாட்டாங்க. அப்படியே பிளெயினாக தான் வேக வைப்பாங்க. இந்த ஆக்டோபஸ் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து 6000 கொரியன் வான். ஸ்குவிட் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து 10,000 கொரியன் வான். அது போக பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து சங்கு, ட்ரைடு ஃபிஷ் எல்லாம் நிறையா வந்து செல் பண்ணிருந்தாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து கைவினை பொருட்கள் வந்து கிடச்சிச்சு. அழகழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் பைக்கு, சைக்கிளு, டாட்டாய்ஸ், டிராகன் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கேக்கும் தொக்கோபியும் இருந்துச்சு. தொக்கோபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் கேக்கில் செய்கிறது. ஃபிஷ் கேக்குங்கிறது வந்து ஃபிஷ்ஷெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேக் பண்ணுறாங்க. கரெக்டான ரெசிபியெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஸ்டிக்லெல்லாம் குத்தி வச்சுருக்காங்கல்ல, அதுதாங்க ஃபிஷ் கேக். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் கேக் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம் கொரியாவில். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்பிக்யூ ஸ்டைலில் வந்துட்டு சிக்கனு, போர்க்கு, டக்கு எல்லாமே வந்து வேக வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பார்பிக்யூ ஸ்டைலில் வந்து வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மசாலாவும் மேலே போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 குட்டி குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாஸஸ் வச்சுருக்காங்க. நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு நமக்கு எந்த சாஸ் பிடிச்சிருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கொரியன் ஸ்நாக் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அது போக வந்து டம்ப்ளிங்ஸ் இருந்துச்சு, சீஸ் கார்ன் டாக் இருந்துச்சு. அது போக வந்து மெயினாக கொரியன் பேன் கேக் வந்து இங்கே செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து டாய் ஷாப்புக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க. அந்த அளவுக்கு டாய் ஷாப் இருந்துச்சு. ஒரு 2 ஃபுட் ஸ்டால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேர்டாக வந்து ஒரு டாய் ஷாப் பார்க்க முடியும். அழகழகாக இருந்துச்சு. பொம்மைகள் எல்லாம் வந்துட்டு குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கேயே உட்காந்து அழுவாங்க, எனக்கு ஒன்று வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அழகழகாக இருந்துச்சு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து சேல் பண்ணிருந்தாங்க. குட்டி குட்டி நண்டு இருக்குல்ல, அதை வந்து ஏதோ ஒரு மாவுக்குள்ளே போட்டு எடுத்து அதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா சீஸ் பால்ஸும் இருந்துச்சு இந்த கடையில். இந்த நண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து பெரிய கப் வந்து 9,000 கொரியன் வான், சின்ன கப் வந்து 7,000 கொரியன் வான். இதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே நண்டு சிப்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க. இந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் தான் வந்து செல் பண்ணிருந்தாங்க. சீ ஃபுட்டில் வந்துட்டு ஷ்ரிம்போட ஹெட்டையும் ஷெல்லையும் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு 10 போல் ஷ்ரிம்பை வந்து குத்தி வச்சுருக்காங்க. அதை வந்து தோசைக்கல்லில் பட்டரை தொடவிட்டு அதில் மேலே வந்து ஷ்ரிம்பை போட்டு வேக வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஷ்ரிம்ப் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கொரியன் வான்ங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் ஸ்டிக்ஸ் வந்து கிடச்சிச்சு. கொரியாவில் வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற மட்டன் வந்து கிடைக்காது கொரியாவில். இங்கே வந்து இந்த செம்மறி ஆடு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கிடைக்கும். அதோட ஸ்டீவ்ஸ் எல்லாம் எடுத்து குச்சியில் குத்தி பார்பிக்யூ ஸ்டைலில் வேக வச்சு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. லேம்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த லேம்ப் ஸ்டிக்ஸ் வாங்கிட்டு அதில் வேணும்னா வச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த மசாலாவை மேலே போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கொரியா வந்த புதுசுலலாம் எப்படிடா இவங்க மசாலாவெல்லாம் போடாமல் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய நான் யோசிச்சிருக்கேன். வேணா சாப்பிட ஆரம்பிச்சோன்னே எனக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதெல்லாம்.
கொரியாவில் வந்து மியாங்டாங் ஸ்ட்ரீட் வந்து ஃபேமஸான ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டும் கூடங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறையா கடைகள் இருக்குங்க. நீங்கள் வந்து கொரியா வந்து டூரிஸ்டாக வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மியாங்டாங் ஸ்ட்ரீட்டை வந்து ஒரு நாள் விசிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. இந்த கடையில் வந்து எக் பிரெட்னு இருந்துச்சு. நான் எக் பிரெட்னு பார்த்தோன்னே சரி பிரெட் வந்து எக்கால மேக் பண்ணியிருக்காங்க போல, அதான் எக் பிரெட்னு இருக்குன்ட்டு போய் பார்த்தா பட் ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிரெட்டோட டவ் வந்து அடியில் இருந்துச்சு. அது மேலே எக்கை வந்து உடச்சி ஊற்றி அப்படியே பேக் பண்ணி தராங்க. எக் பிரெட்டுமே வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கொரியன் ஸ்நாக் தான். இந்த கடையில் வந்து சீஸ் கஸ்டர்ட் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே டெம்ட் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊரில் வந்து 10 ரூபா காயின் இருக்குல்ல, அதே மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பிரெட்டோட நேம் வந்து கொரியனில் பார்த்தீங்கன்னா ஷிப்வான் பங் 10 கொரியன் வான் பிரெட். இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா 4000 கொரியன் வான். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இந்த கடையில் வந்து ஹத்தோக் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடியே ஹத்தோக் பற்றி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்வீட் ரைஸ் ட்ரிங்க். இது வந்து ஆல்ரெடியே கொரியன் மார்க்கெட் வீடியோவில் வந்து குடிச்சிருப்பேன். பட் அது பேர் என்னன்னு எனக்கு அப்போ தெரில. இது வந்து ஒரு கப்பே வந்து இங்கே 4000 கொரியன் வானுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மார்க்கெட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாட்டி வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஹத்தோக் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்டோம். பட் சரி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஹத்தோக் நிறையா டைம் சாப்பிட்ருக்கனால வேறு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து இதை பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணுன்னே தெரியலைங்க. நோ மோர் டாக் மீட், நோ மோர் கேட் மீட்டுன்னு பார்த்துட்டு அப்போ உண்மையாலுமே வந்து கொரியாவில் வந்து டாக் மீட் கேட் மீட் எல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி நான் நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன். பட் கொரியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் யாருமே சாப்பிட்றதில்லைன்னு சொன்னாங்க. வாட் எவர், இப்போ வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து போராடுறாங்கல்ல, அதுவே நல்ல விஷயம்தான். வாவ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா கிடச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஹாப்பியாக போச்சு. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சிக்கனும் லேம்பும் மட்டும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குங்க. இப்போ செஞ்சிட்ருக்க இந்த டிஷ்ஷோட நேம் வந்து ஷவர்மாவா இல்லை வந்து கெபாபான்ட்டு. வேணால் இந்தியாவில் கெபாப்னா வேறு மாதிரி தருவாங்க, ஷவர்மானா இதுதான் ஷவர்மான்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து இதை வந்து கெபாபுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய டவுட்டு, இது ஷவர்மாவா கெபாபான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா போர்க் பெல்லியை வந்து சங்கெப்சால் பண்ணியிருக்காங்க. சங்கெப்சால்னால் ஒன்றும் இல்லைங்க, பார்பிக்யூ தாங்க. அதை வந்து பார்பிக்யூ பண்ணி அதை வந்து கிம்ச்சிக்குள்ளே வச்சு அது கூட சீஸையும் வச்சு ரோல் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீல் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மீலாக கூட சாப்பிட்டுக்கலாம் போல். கிம்ச்சிக்குள்ளே வந்து போர்க் பெல்லியை ஸ்டஃப் பண்ணுறதே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. சிலது வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியும் வச்சுருக்காங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பீஃபை வச்சு அழகாக ரவுண்டாக ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. இதிலே வெரைட்டி வேறு இருக்குது, சீஸு, ஷ்ரிம்ப்பு. பட் இதோட ரெசிபியெல்லாம் என்னன்னு தெரில. பட் இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொக்கல்பி. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிம்ச்சி பேன் கேக்கும் வெஜிடபிள் பேன் கேக்கும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ரெட் கலரில் இருக்குல்ல அதுதான் வந்து கிம்ச்சி பேன் கேக். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து வெஜிடபிள் பேன் கேக். அது போகவும் இங்கே சைடில் வச்சுருந்தாங்க. இது என்னன்னு சொல்லி தெரியல, டிஷ்ஷா இல்லை வந்துட்டு இந்த வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு மியாங்டாங் ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்க கடைகளில் வந்து எல்லா கடைகள்லையுமே கார்டு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில கடைகளில் வந்து கேஷ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து வெரைட்டியாக வந்து டம்ப்ளிங்ஸ் வச்சுருந்தாங்க. டம்ப்ளிங்ஸ்னால் வந்து மோமோஸ் தாங்க. வெஜிடேபிள் மோமோஸ் இருந்துச்சு, கிம்ச்சி மோமோஸ் இருந்துச்சு, புல்கோகி மோமோஸ்ன்னு இருந்துச்சு. அது பீஃப் மோமோஸாக தான் புல்கோகி மோமோஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் எப்படி வந்து பஞ்சு மிட்டாய்க்கு கிரேஸ் வந்து ரொம்ப அதிகமோ அதே மாதிரி தாங்க கொரியாலையும் பஞ்சு மிட்டாய்க்கு வந்து கிரேஸ் ரொம்ப அதிகம். இந்த டப்பாலெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்களா கலர் கலராக, அது எல்லாமே பஞ்சு மிட்டாய் தாங்க. அது போக இந்த குச்சியிலலாம் குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து மேஷ்மெல்லோஸ்.
இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. லாப்ஸ்டர் வந்து பார்க்கவே எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் எப்பயுமே, ஏன்னு தெரியாது. லாப்ஸ்டர் வந்து எனக்கு எப்படி வேக வைப்பாங்கன்னு கூட தெரியாது, எப்படி சாப்பிடுவாங்கன்ட்டும் தெரியாது. இந்த ஷெல்லை வச்சு சாப்பிடுவாங்களா இல்லை ஷெல்லை ரிமூவ் பண்ணிடுவாங்களான்னு கூட எனக்கு அந்த அளவுக்கு கூட ஐடியா கிடையாது. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. கொரியாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைகளில் ஏதாச்சும் ஒரு கடைகளில் வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த கவர் இருக்கும்ல கையில், அதை வந்து எங்கடா டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு குப்பை தொட்டியெல்லாம் தேடவே தேவையில்லைங்க. இந்த கடைகளில் எந்த கடையில் கொடுத்தீங்கனாலும் வாங்கிப்பாங்க, அவங்களே டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. ஆனால் கொரியாவில் வந்துட்டு மீட் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு கிடைக்குதுனாலே வந்து ரொம்ப ஆச்சரியம் தான். ஸ்நாக் மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும். இந்த நூடுல்ஸு, சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாத்துலேயுமே மீட் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொரியா வெஜிடேபிள் ஜாப்பனீஸ் நூடுல்ஸ்ன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. நோ மீட்டுன்னு வேறு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போகவும் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கும் இருந்துச்சு, பீஃப்லேயும் வந்து நூடுல்ஸ் வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. இங்கே வந்து தயாக்கி கிடச்சிச்சு. இது வந்து ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஸ்நாக்ஸ் தாங்க. பட் வந்து கொரியாலையும் ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லலாம் தயாக்கி. கொரியாவில் வந்து இந்த தயாக்கி வந்து பொங்கோ பாங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு மேலே இருக்க இந்த ஃபிஷ் ஷேப் எல்லாமே ஒன்று தான். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் தாங்க மேட்ரு. ரெட் பீன் வச்சு தருவாங்க, சீஸ் வச்சு தருவாங்க, கஸ்டர்ட் வச்சு தருவாங்க, கார்ன் வச்சு தருவாங்க, சீஸ் கார்ன் கூட கிடைக்கும் ஒரு சில டைமு. அது போக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நியூட்ரிலா ஃப்ளேவரும் இருக்குது. இதை வந்து சூடாக சாப்பிடும் போது இருக்க டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. இந்த டல்கோனா கேண்டி நீங்கள் வந்து ஸ்குவிட் கேமில் பார்த்துருப்பீங்களா, அதுதாங்க இந்த கடையில் கிடச்சிட்டு இருந்துச்சு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆசையாக போய் பக்கத்தில் பார்த்தேன். பட் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இல்லை நிறைய ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம், இது கொஞ்சம் சேல் ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் என்னென்ன ஷேப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபுட் லவர் கொரியா வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மியாங்டாங் ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ரை பண்ணணும். நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து மியாங்டாங் ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரும்போது வயிறை ஃபுல் எம்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இங்கே வந்தால் நிறையா சாப்பிட முடியும். என்னை மாதிரி லஞ்ச் ஹெவியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா எதுவுமே சாப்பிட முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சந்தோஷ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.